கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இடம் இங்கே முன்னாடி நிறைய இடம் காலியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிறவர்கள் அந்த இடத்தை நிரப்பும்படியாய் உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை ஒளியிலே உங்களோடு நான் பேசும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இருதயத்தில் வைத்த ஒரு வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் கிறிஸ்துவின் பிறப்பின் வர்த்தமானங்களை குறித்து சற்று நேரம் சிந்திக்கும்படியாய் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். இங்கே கர்த்தருடைய தூதனானவர் அங்கே மரியாள் இருந்த அறைக்குள்ளே பிரவேசித்து அவளை வாழ்த்தி சொன்னதான வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக என்று சொன்னார். அப்பொழுதுதான் மரியாள் சொன்னதான வார்த்தை, ஆண்டவரே, தேவதூதனை நோக்கி சொன்ன வார்த்தை 34வது வசனத்துல, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த கேள்வி எழும்புகிறத நாம் பார்க்க முடியும். இது எப்படி சாத்தியமாகும் என் வாழ்க்கையில? இது நடக்குமா, இது கூடுமா என்றெல்லாம் பல கேள்விகளோடு கூட இந்த காலைவெளியிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நான் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று 37வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். பாருங்கள், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷரால் கூடாது. அருமையானவர்களே, தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். என் வாழ்க்கையில எப்படி ஆகும் என்பதல்ல, அது நிச்சயமாய் ஆகும் என்பதுதான் என்னுடைய விசுவாசமாய் காணப்படுகிறது. என்று சொன்னால், நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கப்பட்டிருக்கிறது. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அருமையானே, மனுஷனுடைய அறிவினாலே எதையும் சாதிக்க இயலாது. ஆனால் கர்த்தராலே எல்லாம் கூடும். மனுஷன் தன்னாலே எல்லாம் முடியும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறான். அநேக சமயங்களிலே அது தோல்வியில் முடிகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்வாரானால் அது ஒரு நாளும் தோல்வியில் அல்ல, அது ஜெயத்தில் முடிகிறதாய் காணப்படும். ஆனால் இந்த காலையிலே நான் உங்களோடு சொல்லுகிற காரியம், இது எப்படி ஆகும், இது சாத்தியமா என்ற கேள்விக்கு முதலாவது பதில் நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். பக்தனாகிய பவுலடியார் 2 கொரிந்தியரில் சொல்லும் போது அங்கே சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரத்தில், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானே, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையிலே ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போகிறத கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், விரும்பாத கர்த்தர். நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்களை எத்தனை பேர் உரிமை பாராட்டி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இது எனக்குரிய வாக்குத்தத்தம், என்னோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அன்றைக்கு வேதாகம காலத்துல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது வாக்குத்தத்தமானது உங்களுக்கும்
உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் அது உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய பிரசங்கத்திலே, முதல் பிரசங்கத்திலே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தமானது யாருக்கு? உங்களுக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து கையை நீட்டி சொல்லுங்க, விரலை நீட்டி, அது உங்களுக்கு சொந்தம், அது உங்களுக்கு சொந்தம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும், அடுத்தது உங்கள் பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு அது சொந்தம் என்று சொல்லி சொல்லுங்க. என்னுடைய பெற்றோரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது? சொந்தமானது. அடுத்தது நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கிற யாவருக்கும் அது உண்டாயிருக்கு. கர்த்தர் அதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததியாருக்கும் அவர் வரவழைக்கிற யாவருக்கும் அது சொந்தமாய் காணப்படுகிறது. உரிமை பாராட்டுவோம், பெற்றுக்கொள்வோம். இந்த 35வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் அவளை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் என்ன செய்யும்? நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இன்றைக்கு தேவனுடைய குமாரன் என்கிற தலைப்பிலே தான் உங்களோடு கூட சொற்ப நேரம் நான் பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். இது பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களிலே தேவகுமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். விசேஷமா யோவான் சுவிசேஷத்தில் 23 தடவையும், அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தில் 29 முறையும் இது சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். நேரம் குறைவாக இருக்கிறபடினால நான் சொற்ப நேரம் மட்டும் சற்று வேகமாய் உங்களோடு கூட தம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். இந்த தேவகுமாரனுடைய அனுபவத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அவைகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 2 பிரதானமான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்தபடினால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களிலே மிக பிரதானமான காரியங்களிலே 2 காரியம். முதலாவது காரியம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். பரிசுத்த வேதாகமத்தை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல நாமங்களோடு கூட அழைக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். நாசரேத் ஊரார், இவன் தச்சருடைய குமாரன் அல்லவா, இவனுடைய தகப்பன் யோசேப்பு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றெல்லாம் அழைக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அருமையானவர்களே, மாத்திரமல்ல, இவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லி மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். வம்ச வரலாறு பட்டியல்ல அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். பர்த்திமேயு குருடனும் கூட தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும், இறங்கும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். அவரை தேவகுமாரன் என்று மாத்திரமல்ல, அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷன் இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று அழைத்தார். பாருங்கள், பிசாசுகளும் அவர் யார் என்று அறிந்திருந்தது, உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருந்தது. என்றால் அவர் உன்னதத்திலே இருந்து வந்தவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. 14வது வசனத்துல, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. அருமையானே, இயேசு பல நேரங்களிலே சொல்லும் போது சொன்னார், நான் மேலே இருந்து வந்தவன், நீங்களோ பூமிக்குரியவர்கள் என்று சொல்லி.
அவர் உன்னதத்திலே இருந்து அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாதபடிக்கு தம்முடைய சகல மகிமையும் விட்டு நம்மை ரட்சிக்கும்படியாய் இந்த பூலோகத்தில் மனுஷனாய் அவதரித்ததை நாம் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். ஆயினால் இவர் மெய்யாகவே யாராயிருக்கிறார்? தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரனாய் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டதின் பிரதான நோக்கம் பிசாசின் கிரியைகளை என்ன செய்யும்படிக்கு? அழிக்கும்படிக்கு. பிசாசின் கிரியை என்ன? யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் என்ன செய்யான் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் என்ன செய்தேன் வந்தேன் என்று இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, பிசாசு சகல கிரியைகளுக்கும் காரணகர்த்தனாய் காணப்படுகிறவன். தேவன் உண்டாக்கி மனுஷனை தோட்டத்தில் வைத்தவனுக்கு ஏற்ற துணையும் கொடுத்தார். ஆனால் பிசாசு சர்ப்பத்தின் வடிவாய் அவனிடத்தில் கடந்து போய் ஏவாளை என்ன செய்தான்? வஞ்சித்தான். அதன் முகாந்திரமாய் அவனுடைய புருஷனாகிய ஆதாமும் என்ன செய்யப்பட்டான்? வஞ்சிக்கப்பட்டான். வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் தோட்டத்திற்கு புறம்பாக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அருமையானே, பிசாசு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் தந்திரமுள்ளவனாய் காணப்படுகிறவன். அவனை குறித்த கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இவ்விதமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாம் பார்ப்போமா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், பிசாசானவனால் உண்டானவர்கள், பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இராதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறது இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தனக்கு சொந்தத்தில் என்ன செய்கிறான்? எடுத்து பேசுகிறவனாய் காணப்படுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் அங்கே கொரிந்து சபையாருக்கு எழுதும் போது இவ்விதமாய் எழுதுகிறார், நாம் பிசாசுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. பிசாசு பயங்கரமான கிரியை இந்த உலகத்தில் செய்து வருகிறவனாய் காணப்படுகிறான். எதற்கு? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஜனம் போகக்கூடாது. அவர்கள் எல்லாரும் பாவத்தை செய்து பாவத்தில் அழிந்து நரகாக்கினைக்கு போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். காரணம், அவனுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நரகம். அதோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தை அவன் கொண்டு போக வேண்டும் என்றுதான் அவனுடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகினால் இந்த காலை வேளையிலே ஒன்று சொல்ல நான் விரும்புகிற காரியம், இயேசு தேவகுமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. அருமையானே, இயேசு சீஷரை பார்த்து சொன்னார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. அவர்கள் எல்லாரும் படவிலே ஏறினார்கள். இயேசு பின்னணியிலே போய் நித்திரையாய் காணப்பட்டார். படவு நடுச்சமுத்திரத்தில் போயிற்று, அலைவினாலே அலைவுபட்டது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். எதிர்காற்று அதிகமாய் காணப்பட்டது, தண்டு வலித்து சோர்ந்து போனார்கள். கடைசியாய் இயேசுவிடத்தில் போய், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். இயேசு எழுந்திருந்தார். அவர் காற்றை அதட்டி கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி சொன்ன உடனே ஒரு சாந்தம் உண்டாயிற்று. அவர்கள் எல்லாரும் அக்கறைக்கு போனார்கள். ஏன் அக்கறைக்கு போகக்கூடாதபடிக்கு தடை வந்தது அல்லது எதிர்காற்று வீசினது என்று சொன்னால், அவர்கள் கதரேயுடைய நாட்டிற்கு போகும்போது அங்கே 6000 பிசாசுகள் பிடித்திருக்கிற லேகியோன் இவருடைய வார்த்தை நிமித்தம் அவன் புறப்பட்டு போகிறான் என்பதை அறிந்த பிசாசு எப்படியாயிலும் சமுத்திரத்தில் கவிழ்த்தும்படிக்கு பல உபாய தந்திரங்களை செய்தான். ஆனால் ஒன்று,
அவனுடைய செயல்கள் ஒன்றும் என்ன செய்யவில்லை, எடுபடவில்லை. காரணம், தேவகுமாரனாய் இயேசு அந்த படகிலே இருந்தபடியினாலே காற்றையும் கடலையும் அதட்டி அதை சாந்தப்படுத்தி அக்கறைக்கு கடந்து போனார். அவர் படவை விட்டு இறங்கின உடனே பிசாசு பிடித்திருந்த மனுஷன் அவருக்கு எதிர்கொண்டார், நேரடியாய் ஓடி வருகிறார். நான் சொன்னதான வார்த்தை, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு என்ன செய்கிறேன். பாருங்கள், இயேசு அந்த பிசாசை துரத்தினார். அவைகள் போய் பன்றி கூட்டத்தில் புகுந்து கடல் ஆழத்தில் அமிழ்ந்து போனது நமக்கு தெரியும். இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிறந்த ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 5, 25, 26 வசனங்கள். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கிறார். அருமையானவர்களே, 24வது வசனத்தையும் சற்று வாசிக்கலாம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம், மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் என்ன செய்யும், வரும், அது இப்பொழுதே என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். நன்றாய் கவனியுங்கள், இன்னொரு சத்தமும் கேட்கப்படும். அது வசனத்தில் வாசிப்போம். 28வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். ஹல்லேலூயா. 2 கூட்டத்தார் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஒன்று, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. மரித்தோர் என்று சொன்னால் யார் அவர்கள்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்ன செய்தாராம், உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவகுமாரனுடைய வசனத்தை எந்த ஒரு மனுஷன் கேட்கிறானோ அவன் உயிர்ப்பிக்கப்படுவான். மரணத்திலே இருந்து, என்ன மரணம்? நித்திய மரணத்திலே இருந்து அவன் ரட்சிக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறான். ஆயனாத்தான் 24வது வசனத்தை வாசித்தோ, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இயேசு தேவனுடைய குமாரன் என்று, குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் அறிகிறது மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிறதுனாலே உங்களுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. யார் என்று விசுவாசிக்க வேண்டும்? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அருமையானவர்களே,
ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே வசனம் அங்கே சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், பாத்தீங்களா, என்னவென்று விசுவாசிக்க வேண்டுமா? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். வாசிப்போ ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரோ பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிப்போம். வசனத்தில் நாம் என்ன வாசித்தோம்? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால், அப்படியானால் என்னவென்று விசுவாசிக்க வேண்டும்? இயேசுவை பிதாவாகி தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினபடியினாலே அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட யாராயிருக்கிறார்? தேவகுமாரனாய் காணப்படுகிறார். அவர் தேவகுமாரனாய் இருக்கிறபடியினாலே அவரை விசுவாசிக்கிற எவனுக்கும் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவனாயிருக்கு. அருமையானே, இயேசு தேவகுமாரன் என்று இவ்விதமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறார். நான் அதன் ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிப்போம். 27:54. நூற்றுக்கு அதிபதியும் தன்னோடு கூட இயேசுவை காவல் காத்து கொண்டிருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் யாராயிருக்கிறார்? முதலாவது தேவன் அவரை தேவகுமாரன் என்று நிரூபித்து காண்பித்தார். ரோமருக்கு எழுதின நிருபத்தின் மூலமாய் அவர் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினபடியினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று தேவனே சாட்சி கொடுத்தார். இங்க இரண்டாவது காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து அவரை மரித்த பிறகு அரிமத்திய ஊரானாய் யோசேப்பு அவரை மெல்லிய துணியினாலே சுற்றி தான் வெட்டி வைத்திருந்த கல்லறையிலே வைத்திருந்தான். அங்கே சொன்னார்கள், அவருடைய சீஷர்கள் களவாய் எடுத்துக்கொண்டு போய் இவன் 3வது நாள் உயிர் தெழுந்தான் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி அந்த பெரிய ஒரு கல்லை புரட்டி வைத்து அதற்கு ரோம் அரசாங்கத்துடைய முத்திரையும் பதிக்கப்பட்டது. அருமையானவர்களே, 3வது நாளிலே அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தான். மூடப்பட்டிருந்த கல்லை என்ன செய்தான்? புரட்டி போட்டு புரட்டப்பட்ட கல்மேல் அவன் உட்கார்ந்து கொண்டான். அப்பொழுது நடந்த சம்பவம் தான் வசனத்தில் வாசிக்கிறோம். பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. தேவாலயத்தின் வஸ்திரம் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அது என்ன செய்தது? இரண்டாய் பிரிந்தது. அருமையானவர்களே, அந்த நாளிலே மரித்தோர் அநேகர் என்ன செய்தார்களாம்? உயிரோடு எழுந்தார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனுடைய நகரத்திலே, பரிசுத்த நகரத்திலே காணப்பட்டார் என்று கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்க முடியும். அப்பொழுதுதான் நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், சம்பவித்த காரியங்கள் எல்லாம் கண்டபோது இவர் மெய்யாகவே யாராயிருக்கிறார்? தேவகுமாரன் என்று சொல்லப்பட்டார். அருமையானே, காவல் காத்து கொண்டிருந்த நூற்றுக்கு அதிபதி அப்படி சொல்லுகிறவனாய் காணப்படுகிறார். 3வது காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 14:33.
அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். நன்றாய் கவனிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. இயேசு தம்முடைய சீஷர்களை படவிலே ஏற்றி நீங்கள் போங்கள் என்று அக்கறைக்கு அனுப்புகிறார். இயேசுவோ தனித்திருந்து மலையின் மேல் ஜெபிக்கும்படியாய் கடந்து போனார். இவர்கள் படவிலே கடலிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே எதிர்காற்று அதிகமாய் காணப்பட்டது. தண்டு வலித்து பிரயாசப்பட்டார்கள், அவர்களால் இயலவில்லை. அப்பொழுதுதான் இயேசு அங்கே வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? அங்க 25வது வசனம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு என்ன செய்தார்? வந்தார். சூழ்நிலை வித்தியாசமாய் காணப்பட்டது. எதிர்காற்று தண்டு வலித்து பார்த்து முன்னேற முடியவில்லை. அதை அறிந்த இயேசு தன் ஜெபிக்கிறதை விட்டு அவர் புறப்பட்டு கடல் மேல் நடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? தம்முடைய பிள்ளைகள் முன்னேறி போகக்கூடாதபடிக்கு இந்த காற்று இவர்களை தடை செய்கிறதே, நான் போய் அவர்களோடு சேர்ந்து அந்த காற்றை நீக்கி அக்கறைக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று விருப்பமுள்ள கர்த்தர். அருமையானே, இரவிலே 4ஆம் ஜாமத்திலே கடல் மீது நடந்து வந்த போது அவர்கள் அவரை பார்த்து ஆவேசம் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். ஏற்கனவே பயமும் கலக்கமும் அவருடைய வாழ்க்கையில. இப்பொழுது இயேசுவை பார்த்து அவர்கள் ஆவேசம், ஏதோ ஒரு பூதம் என்று சொல்லி பயந்தார்கள். இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொன்னார். உடனே அவரை படவில் ஏற்றிக்கொள்ள அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? மனதாய் காணப்பட்டார்கள். இயேசு படவிலே ஏறுவதற்கு முன்பு பேதுரு அவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்திற்கு வர. அங்க வசனத்துல பாருங்கள், 28வது வசனம். ஆண்டவரே, பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர என்ன செய்யும்? அருமையானே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில முன்னேறி போக முடியாத சூழ்நிலைகள் தான் காணப்படுகிறது. நாம் நினைக்கிறோம், இந்த ஆண்டவரை நான் பற்றி கொண்டபடியினால் என் வாழ்க்கையில என்ன லாபத்தை கண்டேன். எப்பொழுதும் பிரச்சனையும் பாடுகளும் போராட்டங்களும் காணப்படுகிறதே. கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சு மத்தியில நடக்கிற வாழ்க்கை இல்லையா? அநேகர் நினைக்கிற காரியம் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உடனே பங்களா கிடைக்கும், நல்ல கார் கிடைக்கும், அது கிடைக்கும். இல்லை, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய்த்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். பாடுகளும் பிரயாசங்களும் உண்டு. அதன் நடுவிலே ஜெயத்தோடு நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். பாருங்கள், தம்முடைய பிள்ளைகள் முன்னேற முடியாது அறிந்து இயேசு அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு அவர்களை தேடி வருகிறவராய் காணப்பட்டாரே. இந்த காலைவெளியிலேயும் உங்களை தேடி வருகிற ஒரு கர்த்தர் இந்த காலைவெளியில் நம்முடைய நடுவிலே காணப்படுகிறார். மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிக்கு மனுஷனை தேடி இந்த உலகத்திற்கு வந்தவர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய ஜீவத்தில் அவர் ரட்சிக்கும்படியாய் நம்மை தேடி வந்தவர் மாத்திரமல்ல, நம்முடைய உபத்திரவங்களிலே, நம்முடைய பாடுகளிலே, நம்முடைய சஞ்சலங்களிலே, நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற வேளையிலே நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படிக்கு, பாரங்களை நீக்கும்படிக்கு நம்மை தேடி வருகிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அக்கறையிலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல, வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் வேடிக்கை பார்ப்பான், தேவன் வேடிக்கை பார்க்கிறவர் அல்லவே அல்ல என்ற காலைவெளியில் தைரியமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் தக்க சமயத்தில் சமய சகாயராய் அவர் காணப்படுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நவசனத்தில் வாசிக்கிறோமே, உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? இயேசுவுடைய தேவனை போல ஒருவரும்
ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஹல்லேலூயா அவர் ஏறி வருகிறவராய் காணப்படுகிறார். அவர் சமயத்திற்கு சகாயம் செய்ய போதுமானவர். உன்னுடைய பிரச்சனைகள் என்ன, உன் பாடுகள் என்ன, கர்த்தரிடத்திலே சொல், மனுஷரிடத்தில் ஒரு நாள் சொல்லாது. அருமையானவர்களே, அன்னாள் என்கிற ஸ்திரீயை குறித்து நாம் அடிக்கடியாய் கேள்விப்பட்டு இருக்கிறோம். வருஷந்தோறும் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்குத்தான் ஆலயத்திற்கு போய் வருவாள். தன் புருஷனோடு கூட போகும்போதும் கண்ணீரோடு போவாள், வரும்போதும் கண்ணீரோடு திரும்பி வருகிறவளாய் காணப்படுவாள். எத்தனையோ வருஷங்கள் கண்ணீரோடு தன் வாழ்க்கையை செலவழித்த நாட்கள் உண்டு. ஆனால் ஒரு வருஷத்துல அவள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார். இப்பொழுது கண்ணீரோடு நான் போகிறேன், நான் இனி நான் எப்படி வருவேன், சந்தோஷத்தோடு என் வீட்டுக்கு திரும்புவேன். என்ன செய்வேன், மனுஷர் என்னை ஏளனம் செய்தாலும், என்னை என்ன பகடி செய்தாலும், என்னை குறித்து கேவலமாய் அவமானமாய் எனக்கு அவமானத்தை நிந்தையை உண்டு பண்ணினாலும் நான் ஒன்று செய்வேன், கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிப்பேன். இதுவரைக்கு வெளியே இருந்து கர்த்தரை ஆராதித்தவள் இன்றைக்கு தைரியமாய் ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து அங்கே ஜெபித்தார். ஜெபம் நமக்கு தெரியும். ஏலியும் அவளை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒன்று, தன் இருதயத்தை என்ன செய்தார், தேவ சமூகத்தில் ஊற்றினார், மனுஷரிடத்தில் அல்ல. அவள் சொல்லும் போது அவருடைய ஜெபத்தினுடைய ஆரம்பம் என்னவா இருந்தது தெரியுமா? சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி அவள் கூப்பிடுகிறவளாய் காணப்பட்டார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் காணப்படுகிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், சமீபமாய் காணப்படுகிறவர். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்ட அவளுக்கு இயேசு தேடி வந்தார், தேவன் தேடி வந்தார். அவருடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்பினார். அவள் திரும்பி போகும்போதே சந்தோஷத்தோடு போகிறாள். அவள் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. அவளை இதுவரைக்கும் பகடி செய்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், நிந்தித்தவர்கள் எல்லாரும் அவளுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்கள். அழுது கொண்டே போவாளே, இன்றைக்கு அவள் எப்படி போகிறாள், சந்தோஷத்தோடு போகிறாளே. காரணம் என்ன? என் கர்த்தரிடத்தில் நான் சொன்ன விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். அவள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் இந்த காலைவெளியில் உங்களோடு சொல்ல வேண்டுகிறேன். அடியாளை என்ன செய்து நினைத்தருடும், மறவாமல் நினைத்தருடும் ஐயா. எத்தனை பேர் நம்மிலே ஜெபிக்கிறோம் இப்படி, என்னை மறக்க வேண்டாயா, என் தகப்பனும் என் தாயும் என்னை மறந்தாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்ளுகிறவர். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். உன்னை என் உள்ள கையில் என்ன செய்திருக்கிறேன், வரைந்து வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த காலையிலே கர்த்தர் நம்மை தம்முடைய உள்ளங்கையில வரைந்து இருக்கிறாரே. அவர் யார்? உன்னதமான தேவகுமாரன். பேதுரு ஆழத்தில் அமிழ்ந்த போது அவனை கரம் பிடித்து நீட்டி அவனை தூக்கி எடுத்து மீண்டுமாய் அங்கே ஆழத்தில் அமிழ்ந்து போன பேதுருவோடு கூட படகு வரைக்கும் நடந்து வருகிறவராய் காணப்பட்டார். எந்த இடத்துல அமிழ்ந்து போனீர்களோ, எந்த இடத்துல ஆழத்தில் உள்ளே போனீர்களோ, அந்த இடத்துல உங்களை தூக்கி விடுகிற கர்த்தர். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்ன செய்து தூக்கி எடுத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துகிறது போல இங்கே பேதுருவை தூக்கி எடுத்து மறுபடியும் அதே கடல் மேல நடக்க வைத்து படவிலே ஏறின போது காற்று என்ன செய்தது, அமர்ந்தது. அவர்கள் அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள். இதை கண்ட சீஷர்கள் அவர் என்னவென்று சொன்னார்களா, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பணிந்து கொண்டாள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி சற்று வேகமாய் போக விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம்
வாசிப்போமா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றார். என்னுடைய சூழ்நிலை என்ன? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு நாள் இவ்விதமாய் கேட்டார், மனுஷர் எல்லாரும் என்னை என்னவென்று சொல்லுகிறார்கள்? எல்லாருக்கும் விருப்பம், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? தன்னை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள். எல்லாருக்கும் விருப்பம். மனுஷனாய் பிறந்த எல்லாரும், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை குறித்து என்ன சொல்றான், நம்முடைய மனைவியே நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாள் என்று பல நேரத்திலும் நமக்கு ஒரு எண்ணம் வருகிறது. இயேசு அப்படிதான் கேட்டார் சீஷர்களை பார்த்து, மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் எல்லாரும் பதில் சொன்னார்கள், அவர்கள் யோவான் ஸ்நானகர் என்றும் எலியா என்றும் பலரும் பலவிதமாய் சொல்லுகிறார்கள் என்று அவரிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுதுதான் இயேசு கேட்டார், நீங்கள் என்னை என்னவென்று சொல்லுகிறீர்கள்? உடனே எல்லாருக்கும் முந்திக் கொண்ட பேதுரு அவரை பார்த்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார். இயேசு சொன்னார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னார். பாருங்கள், பரலோகத்தின் வெளிப்பாட்டை பெற்ற ஒரு பேதுரு, அதே சமயத்தில் பரலோகத்தின் சாவியையும் பெற்றுக்கொண்ட பேதுரு, பரலோகத்தினுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு. நன்றாய் கவனிப்போம். அந்த பேதுருவை பார்த்துதான் சொன்னான், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை என்ன செய்வேன், கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பலரும் பலவிதமாய் சொன்னாலும் பேதுருவுக்கு பரலோகத்தின் வெளிப்பாடு கிடைத்திருந்தது. அவர் மெய்யாகவே யாராயிருக்கிறார், தேவனுடைய குமாரன். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வெளிப்பாடை உடையவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறது போல, நான் பிரசங்கத்துடைய ஆரம்பத்தில் சொன்னது போல, அவர் தச்சனுடைய குமாரன், யோசேப்பின் குமாரன், தாவீதின் குமாரன், அவர் மனுஷகுமாரன் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதே போல நான் அல்ல. இவர் மெய்யாகவே யாராயிருக்கிறார், தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நமக்கு உதவி செய்கிற தேவகுமாரன். பிரியமானவர்களே, நீங்கள் ஆழத்தில் அமிழ்ந்து போகிறதை அவர் பார்த்து கொண்டு நிற்கிறவர் அல்ல, அவரை உங்களை தூக்கி விடுகிறவர். கடன் பார ஒருவேளை உங்களை அமிழ்த்து கொண்டு இருக்கலாம், வியாதி ஒருவேளை உங்களை அமிழ்த்து கொண்டு இருக்கலாம். என்ன நான் செய்ய முடியும், இனி எனக்கு யாதொரு நிலைமையும் இல்லையே என்று ஒருவேளை புலம்பிக் கொண்டு இந்த காலையிலே தேவ சமூகத்தில் வந்து இருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் இந்த காலையிலே நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் எங்கேயும் வருகிறவர். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்திருப்பாரானால் திறந்திருக்கிற இந்த அறைக்குள்ளே அவர் வரமாட்டாரா? நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற வேளையிலே இறங்கி வந்து அவர்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர். அதனால் பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் ஒரு பாடல் பாடி ஜெபித்தோம், தேவா பிரசன்னம் இந்த ஸ்தலத்தை என்ன செய்யட்டும், மூடட்டும் ஆண்டவரே. உண்மையாகவே தேவ பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. அவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர். அருமையான யோவான் ஸ்நானகனும் இவரை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறான். வாசிப்போ, யோவான் 1ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிக்கலாம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே யாராயிருக்கிறார், தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன்.
யோவான் ஸ்நானகனுடைய சாட்சி கண்டபடியினால் சாட்சி. அவன் தன் கண்களினால் கண்டான். என்னத்தை கண்டான்? இயேசு தன்னிடத்தில் வரும்போது அவரை குறித்து சொன்னான், இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொன்னான். அடுத்தபடியாய் அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறி ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து என்ன செய்தார்? இறங்கி இருந்தார். அதை கண்ட யோவான் ஸ்நானகன் தான் இப்பொழுது சாட்சி கொடுக்கிறான். நான் அதை கண்டு இவர் யாராயிருக்கிறார்? தேவனுடைய குமாரன் என்று நான் சாட்சி கொடுக்கிறையா. இயேசுவுக்கு முன்னோடியாய் ஓடி வந்தவன். அருமையானவர்களே, வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அறிந்து கொள்கிற காரியம், யோவான் ஸ்நானகன் இதை சொன்ன உடனே யோவான் ஸ்நானனுடைய சீஷரில் 2 பேர் இயேசுவுக்கு பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். யோவான் ஸ்நானகனை பார்க்கல, இவர் எப்படிப்பட்டவர்? மேன்மையானவர் அல்லவா, இவர் தேவனுடைய குமாரன் அல்லவா, இவரை நான் பின்பற்ற வேண்டும் என்று அவன் போய்விட்டார். அதில் ஒருவன் யாராயிருந்தானாம்? 40வது வசனம் சொல்லுகிறது, யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. பாருங்கள், he had a right choice. பின்பற்ற வேண்டிய ஒருவர் உண்டானால் மனுஷன் அல்ல, அது மெய்யாக தேவனுடைய குமாரன். அவரை பின்பற்றினால் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று அவரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது இயேசுவை தேவகுமாரன் என்று சொன்ன ஒரு சிலருடைய சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 50வது வசனம். சற்று வேகமாய் நேரம் குறைந்து போயிருக்கிறது, மன்னிக்கணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவன் என்ன செய்தானாம்? ஆலயங்களிலே பிரசங்கித்தான். யார்? சபையை துன்பப்படுத்தினவன், விசுவாசிகளை பிடித்து கட்டி சிறைச்சாலைக்குள்ளே போட்டு அவர்களை துன்பப்படுத்தினவன். இப்பொழுது பகல் நேரத்தில் மத்தியான வேளையில சூரியன் பிரகாசத்திலும் அதிகமான பிரகாசம் அவனை சுற்றி பிரகாசித்த போது அந்த பிரகாசத்தை நோக்கி சவுல் என்னப்பட்ட இந்த மனுஷன் கேட்கிறான், நீர் யார் ஆண்டவரே, நீர் யார்? அதற்கு முன்னே ஒரு சத்தம் வந்தது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை என்ன செய்கிறாய்? துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி. அதற்கு அவன் கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? இயேசு சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் பட்டணத்திற்குள்ள போனான். அனனியா வந்தான், அவனுக்கு ஜெபித்தான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் தாமதமின்றி இவரே கிறிஸ்துவாய், இவரே தேவகுமாரன் என்று ஆலயங்களில் என்ன செய்தான்? பிரசங்கித்தான். எதிர்க்கிறவர்கள் இப்பொழுது இயேசுவை என்னவென்று சொல்லுகிறார்கள்? தேவகுமாரன், இவர்தான் தேவகுமாரன் என்று சொல்லுகிறார்கள். நான் நேரம் இல்லாதபடி நான் விளக்க விரும்பவில்லை. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்றார்கள். என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டு இருக்கிறாய், உன்னோட பேசுகிறவரே அவர்தான் என்றார். பாத்தீங்களா? உடனே அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே
விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இந்த காலையில குருடன் கூட அறிந்திருந்தான். அவனுக்கு ஒருவேளை பார்வை இல்லை, ஆனால் அவர் யார் என்று அறிந்திருந்தான். தேவகுமாரன். இயேசு அவனிடத்தில் கேட்கிறார், நீ தேவகுமாரன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறாயா? ஆண்டவரே, நான் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறதற்கு அவர் யாரையா? எனக்கு தெரியாதே. அப்பொழுதுதான் சொன்னான், உன்னோடு பேசுகிற நானே அவர் என்று சொன்ன போது, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தான்? பணிந்து கொள்கிறவனாய் காணப்பட்டான். இயேசு தேவகுமாரன் என்று விசுவாசிப்பதினால் வருகிற ஒரு 7 ஆசீர்வாதத்தை சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். நேரம் இல்லை, இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். வாசிப்ப முதலாவது எபிரேயருக்கு எழுதின மிக முக்கியமான காரியம். இதை ஏனோதானோ என்று கேட்க வேண்டாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். இங்க வசனத்துல வாசிக்கிற வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் யார் இருக்கிறார்? மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அருமையானே, அங்கே 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியனே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையானே, எல்லா விதத்திலும் நம்மை போல என்ன செய்யப்பட்டாராம்? சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போமா? ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ஹல்லேலூயா சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? ஜெபத்திலே உதவி செய்கிறார். நமக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறவராய் காணப்படுகிறார். பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். அருமையானே, வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அறிந்து கொள்ளுகிற காரியம், சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் என்ன செய்கிறவர்? நமக்கு உண்டாக்குற தேவனாய் காணப்படுகிறார். சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை அவர்தான் ஏற்படுத்துகிறவராய் காணப்படுகிறவர். இந்த காலையிலே உங்களுக்கு போக்கை ஏற்படுத்த அவராலே முடியும். நீங்கள் எந்த சோதனையில் அகப்பட்டிருந்தாலும், எந்த பிரச்சனையில காணப்பட்டாலும், கர்த்தர் உங்களை விடுவிக்க போதுமானவர் என்று உங்களுக்காய் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியர் பரலோகத்திலே இருந்து பிதாவுடைய வலது பார்சத்தில் நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகள், என் ஜனம், என் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட இவர்களை எப்படி ஆயிருந்த சோதனையிலே மீட்க வேண்டுமே என்று சொல்லி அவர்களுக்கு பலத்தை தர வேண்டுமே, அவர்களுக்கு தாங்கிக் கொள்ளத்தக்கதான கிருபையை தர வேண்டுமே என்று நமக்காய் மன்றாடி கொண்டிருக்கிறார். 2வது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்டோம். அவரை விசுவாசிக்கிறதுனாலே நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது காரியம், கலாத்தியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்திருக்கிறார்? பிழைத்தும் இருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலே ஹல்லேலூயா. அருமையானே, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? என்னில் அன்பு கூர்ந்து.
ஏனையா என்னை நேசித்தீர் என்று பாட்டுக்காரன் பாடுகிறார். என்னிடத்துல என்னத்தை கண்டீர்? என்னையும் நீ நேசிக்க. நமக்கு யாதொரு தகுதியும் இல்லை. நாம் பாவத்திலே பிறந்தவர்கள், பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிடத்தில் அவர் என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்து தம்மையே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனாகிய இயேசு அவரை விசுவாசிப்பதினாலே நான் அவருக்குள்ள என்ன செய்திருக்கிறேன்? ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறது அவராலே பிழைத்திருக்கிறேன். என் பலத்தினால சாமர்த்தியத்தினாலே அல்லையா, அவராலே நான் பிழைத்திருக்கிறேன். நான்காவது காரியம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்களை செய்யும்படிக்கு ஐயா நாம் அனைவரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு கூட்டத்தார் என்று எழுதப்படவில்லை. நாம் எல்லாரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷராய் வளர வேண்டும். நான் வளருகிறோமா? அதற்குத்தான் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்னத்தை செய்திருக்கிறார்? சபையை நமக்கு தந்திருக்கிறார். ஊழியக்காரரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 5 விதமான ஊழியங்களை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இந்த ஊழியத்தை கர்த்தர் சபையில என்ன செய்திருக்கிறார்? வைத்திருப்பதின் நோக்கம் என்ன? பரிசுத்தவான்கள் என்ன செய்ய வேண்டும்? சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக அவருடைய சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு. இன்னைக்கு இவ்விதமான நோக்கத்தோடு சபைகள் அநேகம் காணப்படுகிறது இல்லை. ஏதோ ஒரு உத்வேகத்தில் சபையை ஆரம்பிக்கிறார்கள், பிறகு மூடிவிட்டு விடுகிறார்கள். நான் ஒன்று உங்களுக்கு வேதனையோடு சொல்ல விரும்புகிற காரியம், சபை மிக முக்கியமான ஒன்று. வேத வசனத்தில் வாசிக்கும் போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 9வது வசனத்தை வாசிப்போம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு. யாருக்கு? ஒவ்வொருவருக்காகவும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார் ஐயா. இயேசு எனக்காக மரணத்தை அவர் ருசி பார்த்தார். வீட்டில் சாம்பாரை ருசி பார்க்கிறோம், பிரியாணியை ருசி பார்க்கிறோம், எத்தனையோ காரியங்களை ருசி பார்க்கிறோம். ஆனால் இயேசு அவைகளை அல்ல, மரணத்தை என்ன செய்தார்? ருசித்து பார்த்தார். அவருடைய மரணம் சாதாரண மரணம் அல்ல, அகோரமான மரணம். கலாத்தியரிலே வாசிக்கிறோம் இவ்விதமாக, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சாபமான ஒரு மரணம். ஆனால் அந்த மரணத்தை அவர் நமக்காய் ருசி பார்த்தார். நேரமில்லாதபடி நான் விளக்க விரும்பவில்லை. இந்த மரணத்தை ருசி பார்த்தபடினாலே என்ன ஆயிற்று? வாசிப்போமா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த தமது சபை. சபை யாருடையது? தேவனுடைய சுய இரத்தம். பாஸ்டர் ராஜாவுக்கு சொந்தமானது அல்ல, எந்த விதத்திலும் சொந்தமானது அல்ல. யாருக்கு சொந்தம்? கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தம். அவர் விலைக்கிரயம் கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? வாங்கி இருக்கிறார். இந்த விலைக்கிரயம் என்ன? அவருடைய சொந்த ரத்தம்.
அதுதான் வசனத்தில் வாசிக்கிற, மறுபடி வாசிப்போமா? ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த தமது சபை, அது அவருடைய சபை. இங்க இருக்கவங்க எல்லாம் கர்த்தருக்கு தான் சொந்தமானவர்கள். நீங்க யாரியா? நான் அவருக்கு சொந்தம் தான். இந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் கடந்த 50 வருஷங்கள் என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கு உதவாதவன், ஒன்றுக்கு லாயக்கில்லாதவன், ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் என்னையும் அழைத்து தம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி இதுவரைக்கும் இந்த 50 ஆண்டு காலமும் என்னை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகளை ஒவ்வொரு நேரம் நான் நினைத்து கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்த காரியத்துக்குள்ள நான் கடந்து போக விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 5:5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன். பாத்தீங்களா? இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்? உலகத்தை ஜெயிக்க முடியும். வேதவசனம் சொல்லுகிறது, உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் என்ன செய்யாதிருங்கள்? அன்பு கூறாதிருங்கள். ஏனெனில் உலகத்திலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்ல? பிதாவின் அன்பு இல்ல. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் யாரால் உண்டானவைகள் அல்ல, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவை உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் ஆசை இச்சையும் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான். பாத்தீங்களா? இயேசுவை தேவகுமாரன் என்று சொல்லுகிறவன் தான் உலகத்தை என்ன செய்ய முடியும்? நல்ல கவனிப்போம். இயேசுவை பிசாசு ஆலயத்தினுடைய உப்பரியிலே கொண்டு போய் நிறுத்தி நீர் தாழ விழுவீரானால் தூதர்களும் என்ன செய்வார்களே? ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்னார். இயேசு சொன்னார், உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. அவன் உயர்ந்த மலையிலே கொண்டு போய் நிறுத்தி முழு ராஜ்யத்தையும் காண்பித்து இவைகள் எல்லாம் என் கையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாஷ்டாங்கமாய் விழுந்தனை பணிந்து கொள்வீரானால் இவையெல்லாம் உனக்கு தரேன். போடா பிசாசே. இந்த காலையில் இந்த வசனம் நான் குளிக்கும் போது இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. 24ஆம் சங்கீதம் 1 வசனம். பூமியும் அது நிறைவும் யாருடையது? அது கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் அது கர்த்தருடையது. ஆனா பிசாசு இன்றைக்கு பாவம் செய்கிற எல்லாரையும் தனக்கு உரிமை பாராட்டி இதெல்லாம் என்னுடையவங்க. அவன் யாருக்கிட்ட விளையாட மாட்டான் தெரியுங்களா? சினிமா குட்டைக்கு போறவங்கிட்ட விளையாட மாட்டான், டாஸ்மாக்கு போறவங்கிட்ட விளையாட மாட்டான். அவன் விளையாட்டு எல்லாம் யாருக்கிட்ட தான்? கர்த்தருடைய சபைக்கு வந்து வசனம் கேட்கிறவர்கள்ட்ட தான். அது வசனம் கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, அதை தங்கள் இருதயத்தில் என்ன செய்கிறவர்கள்? பதித்துக் கொள்ளுகிற இடத்துல தான் வந்து அவன் விளையாட்டையே காட்டுவான். ஆனால் நாம் உலகத்திலே ஜெயம் பெற்றவர். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவன் நிச்சயம் ஜெயிப்பவனாய் காணப்படுவான். ஜெயிப்பவனுக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம் என்ன? அங்கே வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய சிங்காசனத்தில் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. ஐயா, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஏதோ ஒரு கிரீடம் அல்ல. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேர்ல்டு ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு. அர்ஜென்டினாவும் பிரான்ஸும் விளையாண்டாங்க.
ஏன் டிவியில் பார்த்தீங்களா? இல்லைப்பா, நான் பார்க்கவே இல்லை. உண்மையில் எங்கள் வீட்டில் டிவியே இப்போ இல்லை, எல்லாம் கழட்டிட்டாங்க. இப்போ எப்படியா தெரியும்? பேப்பரில் வாசித்தேன், அதில் சொல்லப்பட்டிருந்தது அர்ஜென்டினா 4 கோல் போட்டு என்ன செஞ்சுதான் பிரான்ஸை தோக்கடிச்சிருச்சு. அதில் எம்பாவே என்று சொல்லி ஒரு விளையாட்டு வீரன், பிரான்ஸ் விளையாட்டு வீரன் கிரவுண்டில் உட்காந்துக்கிட்டு அழுகணுன்னு அழுகிறான். பிரான்ஸ் நாட்டு அதிபதி அவனிடத்தில் வந்து அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். அப்போ கூட எந்திரிக்கணுங்க, நம்ம அதிபர் வந்துட்டாரே அப்படிலாம் எந்திரிக்கல, அவன் உட்காந்துட்டே இருந்தான். இன்னொரு சக நண்பர் வந்தான், அவனை தட்டி கொடுத்து அவனை தூக்கி எடுத்தான். அருமையானே, ஜெயிச்சவனுக்கு பெரிய கப்பு கிடைச்சது. அர்ஜென்டினாவுக்கு போய் ஃப்ளைட்டில் விட்டு இறங்கினதும் ஏர்போர்ட்லேருந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த நாட்டில் விளையாண்ட மெஸ்ஸி என்று சொல்லப்பட்டவனை தூக்கி ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறார்கள். பாருங்க, எத்தனையோ கோடி, 245 கோடி பரிசு கிடைச்சுதான். யோசித்து பாருங்க, உலகத்தில் ஜெயிக்கிறவனுக்கு இதுதாயா கிடைக்கும்? அழிந்து போகிற பொருட்கள் தான் கிடைக்கும். ஆனால் ஒன்று, நீங்களும் நானும் அழிவுள்ள பொருளை நோக்கி நான் ஓடுகிறது இல்லை. அசைவில்லாத ராட்சியத்தை பெறப்போருளாயின் நாம் பயத்தோடு பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய கிருபை என்ன செய்ய கடவோ, பற்றி கொள்ள கடவோ. ஜெயம் கொள்ளுகிறவன் அவரோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருப்பான். இன்னைக்கு எந்த வாழ்க்கையை நாம் விரும்புகிறோம்? ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு என்ன இல்லைன்னா பரவாயில்ல, நான் உம்மோடு கூட என்ன செய்யணும்? உட்காரணும். ஆண்டவரே, அருமையான ஒரு காரியத்தை கடன் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு போதகர் விதமாய் கேட்டாராம், ஐயா, நீ ரொம்ப பட்சபாதம் பண்ணுகிறீ, உங்ககிட்ட ரொம்ப ஓரவஞ்சனை இருக்கு. ஏசுனார் கேட்டாரா, எங்கிட்ட என்னப்பா ஓரவஞ்சனை இருக்கு? நான் யாருக்கு பட்சபாதம் பண்ணுகிறேன்? நான் பட்சபாதம் செய்கிறவர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறதே. இல்லையா, நீர் ஓரவஞ்சனை உள்ளவர், பட்சபாதம் செய்கிறீர். இந்த வாக்குவாதம் கொஞ்ச நேரம் நடந்துச்சு. சரியப்பா, நீயே வாயினால சொல்லு, நான் என்ன பட்சபாதம் பண்றேன்? ஆண்டவரே, உமக்கு எத்தனை சீஷர்கள்? 12 பேர். 12 பேர்ல எவனாவது யோவானை தவிர மார்பில் சாஞ்சிருக்கானா? அப்ப எவ்வளவு ஓர வஞ்சனை மட்டத்தில். அப்ப சொன்னாராம், நான் எப்பொழுதுமே என்னுடைய மார்பு எப்போதும் உங்களுக்கு முன்பதாக இருக்கு. ஆனா யோவான் தான் என் மேல் அதிகமா என்ன செய்தவன்? சாய்ந்தவனப்பா. மற்றவனுக்கு சான்ஸ் இருந்தாலும் அவன் என்ன செய்யல? வரல, சாயல. அதுதான் காரியம். நான் இதுல ஓர வஞ்சனையா பண்ணியிருக்கேன்னு கேட்டாராம். அந்த ஊழியக்காரர் சொன்னதை அப்படியே சொல்றேன். இன்றைக்கு நமக்கு எத்தனையோ பேருக்கு கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட உட்காருவதற்கு நீ ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் எடு, பரிசுத்த அபிஷேகத்தை பெறு, சபையிலே நிலைத்திரு, கர்த்தருக்கு சாட்சியாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நமக்கு விருப்பம் இல்லைன்னா எப்படி போய் அவருடைய பக்கத்தில் உட்கார முடியும்? ஒரு தாயார் இயேசுவிடத்தில் வந்தாங்க, ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என் 2 பிள்ளைகளும் ஒருத்தர் உங்களுடைய வலது பக்கத்திலும் உங்களுடைய இடது பக்கத்தில் உட்கார அருள் செய்ய வேண்டும். அவர் சொன்னார், நான் குடிக்கும் ஞானஸ்தானத்தை, நான் குடிக்கும் பானத்தை அவர்கள் குடிக்கணுமே. அதெல்லாம் செஞ்சிருவாங்க ஐயா. பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனை என்ன செய்ய முடியாது? அந்த வேலைக்கு வர முடியாது, அங்கே வந்து உட்கார முடியாது. இந்த காலையில் ஒன்றை நினைத்துக்கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாம் அவரோடு உட்கார்ந்து அவருக்கு பிரியமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நான் இந்த வார்த்தைகளை சுருக்கிறேன். வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோமே. இன்னும் 2 வசனம் இருக்கு. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும், இனிவரும் கோபாக்கனை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களாம்? தெசலோனிக்க சபையார் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எதை எதிர்பார்த்தார்கள்? கர்த்தருடைய வருகையை. அருமையானே, இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு எது? அடுத்த மாதம் நம்ம வீட்டுக்கு அஸ்திபாரம் போட்டு ஒரு நல்ல 2 ஸ்டோரி வீடு கட்டணும். எதிர்பார்ப்பு, நல்ல எதிர்பார்ப்பு. நான் அதெல்லாம் தவறாய் சொல்லவில்லை.
என் பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும், பிள்ளையை இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும், கனடாவுக்கு அனுப்பணும், அயர்லாண்டுக்கு அனுப்பணும். எல்லாம் நல்ல எதிர்பார்ப்புகள், அதில் குற்றமே இல்லை. ஆனால் அவள் எல்லாவற்றுக்கும் மேலாய் கிறிஸ்து சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறாரே, அதை எதிர்பார்த்து ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா? அந்த வாஞ்சை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் அதிகமாய் பற்றி எறியட்டும். என் மணவாளன் இயேசு எனக்காய் ஜீவன் கொடுத்தவர் மறுபடியும் என்ன செய்ய போகிறார்? மேகங்களினூடே வரப்போகிறார். காகல சத்தம் துணிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நானும் அவருக்கு என்ன செய்வேன்? எதிர்கொண்டு போய் அவரோடு கூட நீடித்து வாழ்வேன் என்கிற நம்பிக்கையோடு ஜீவிப்போம், அந்த எதிர்பார்ப்போடு ஜீவிப்போம். 2 வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். என்னடா பாஸ்டர் இன்னைக்கு பிரியாணி செய்ய விடமாட்டார் போல இருக்கு, 2 இருக்காரு. 2 வசனம் தான், அதுக்கு மேல போகவே மாட்டேன். 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாது. தேவனுடைய குமாரனை மறுதலிக்கிறவர்கள் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது என்ன காரியமா? அப்ப தேவகுமாரனை ஒரு நாள் மறுதலிக்க வேண்டாயா? அவர்தான் ஆண்டவரின் இரட்சகர். உபத்திரவ காலங்கள் இப்பொழுது பெருகி வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமையில உத்தரகாண்டில் ஒரு ஆலயம், பெரிய ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தை கட்டின போதர் ஏறக்குறைய 27 வருஷங்கள் அங்கே ஊழியம் செய்தவர். ஆனால் ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டபடியினாலே அங்கே இருந்த தீவிரவாதிகள் அவருக்கு விரோதமாய் வந்து எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் உடைத்து உள்ளே புகுந்து அங்கே இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் உபத்திரப்படுத்தி அவர்களுக்கு காவல்துறையும் அவர்களுக்கு சாதகமாயிருந்து அநேக விசுவாசிகள் இன்றைக்கு சிறையிலே தள்ளப்பட்டிருக்கிறார், அபாண்டமாய் குற்றம் சுமத்தப்பட்டு. ஆனால் ஒன்று நான் சொல்ல விரும்புகிற காரியம், இந்த உபத்திரவங்களினூடே விசுவாசத்தை மறுதலியாதபடிக்கு கர்த்தருக்காய் நம் சாட்சியை நிற்க வேண்டும். மறுதலிப்பார்கள், ஆனால் அவளை திரும்ப புதுப்பிப்பது. 2வது வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசித்து முடிப்போம். எபிரேயர் 10. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அவரை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்பதை நீ வீட்டுல போய் இந்த 2 வசனத்தை வாசிங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த வசனத்தை வாசிக்கணும். ரொம்ப கவனத்தோடு இந்த வசனத்தை வாசிக்கணும். அவன் எவ்வளவு கொடிய ஆக்கினைக்கு நம்ம அந்த கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவானாயிராதபடிக்கு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ரட்சித்த கர்த்தரை மாத்திர உறுதியாய் பிடித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராம். தலைகளை தாழ்த்துவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒருமித்து நாங்கள் கூடி வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் பாராட்டின இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு இந்த நாளில் நீர் பேசி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீ தேவகுமாரனாய் இந்த உலகத்திற்கு பிறந்தி பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கும் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கும் நீ தேவகுமாரனாய் வெளிப்பட்டீர் என்று நாங்கள் வாசித்தோம். ஐயா, உம்முடைய நாமம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது. அந்த பரிசுத்தம் உள்ள நாமத்தை நாங்கள் பற்றி பிடித்துக் கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யும். கேட்ட வசனங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் ஆழத்திலும் அணியில கர்த்தாவே கருங்களிலே
உளிவெட்டாய் வெட்டப்பட்ட அந்த எழுத்துக்களை போல பதிந்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒருவராயினும் தேவனுடைய குமாரனை மறுதலிக்கவோ பரிசுத்தம் செய்த இரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கவோ இராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதையாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே தம் வந்திருக்கிற தமிழ் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.